இதில் வந்து நம்ம க்ரூட் ஆயிலில் வந்து நம்ம மெயினாக பார்க்குறது பெட்ரோல் டீசல் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சது அதுதான். அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காம்பனண்ட் அதுலேருந்து வரக்கூடிய சில கேஸஸ். ஸோ இப்போ அந்த கேஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபுட் அண்ட் கிராப்ஸுக்கு ஃபெர்டிலைசர் தயாரிப்போம். 3 மந்த்துக்கு இந்த நிலைமையில் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இன்னும் மோசமாகும் சார். அதாவது இப்போ வரைக்கும் இந்த ஷார்ட் சப்ளை நம்மளை வந்து இன்னும் ஹிட் ஆகலை. இது வந்து எக்கனாமிக்கலாகவும் அடிக்கப்படுது, வாழ்வாதாரமாகவும் இதோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ இது வந்து இன்னும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கல, ஆனால் கீழ்த்தட்டில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பெட்ரோல் டீசல் வந்து நம்ம ஆளுங்க எப்படியோ ஏதோ நெக்ஸ்ட் ஒரு 9 மந்த்ஸுக்கு ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் அதோட இம்பேக்ட் வந்து ஓரளவுக்கு இவங்க அப்சர்வ் பண்ணிப்பாங்க கவர்மெண்ட். பட் இருந்தாலும் ஏறிட்டே தானே சார் இருக்குது. 108 வந்துருச்சு இன்னைக்கு. 140 150லாம் நான் பெட்ரோல் போட்டிருக்கேன். 140க்கு நான் போட்டிருக்கேன் பெட்ரோல் 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஹையஸ்ட் ஸ்டெப் இப்போ 108க்கு போகிறேன். இப்போ இதனால் ஒருவேளை இந்த வார் வந்து இன்னும் சில நாட்களில் முடியுதா அப்படின்னா மறுபடியும் இந்தியன் எக்கானமி மீண்டு வரதுக்கு எவ்வளோ நாள் சார்? இப்போ வாரால் பிரச்சனையே கிடையாது. அதான் திரும்பி சொல்கிறேன். வார் சும்மா அடிச்சு அவங்களுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு போயிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஸோ ப்ராப்ளம் இஸ் ஏற்கனவே பண்ண டேமேஜ்னால. இன்றைக்கி வார் முடிஞ்சால் கூட நமக்கு அடுத்த 2-3 இயர்ஸ்க்கு ப்ராப்ளம் இருக்குது. நான் சொல்கிறது இன்றைக்கி வார் முடிஞ்சால் கூட. ஸோ அதனால் நீங்கள் வாரே மக்கள் மறந்துட்டாங்க. ப்ராப்ளம் என்னென்னா அங்கே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் குமாரப்பன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கு? ஃபைன். சரி, இப்போ இந்த யூஎஸ் ஈரான் போர் 3 மந்த் கிட்ட வந்து நடந்து போயிட்டே இருக்கு. ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம இவ்வளோ நாள் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ இதனால் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து இந்தியன் எக்கானமியில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு 6 முக்கியமான வார்னிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. கோல்டு வாங்காதீங்க, வெளிநாட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து பயன்படுத்துங்க அப்படின்ட்டு. ஸோ இதை மக்கள் எந்த அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க? ஒருவேளை மக்களுக்கு யாரும் கேட்காம போனாங்க அப்படின்னா எந்த மாதிரி இம்பேக்ட் இது இன்னும் ஏற்படுத்தும்? இது எப்படி போகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 80% வந்து நம்ம க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இப்போது $115 போய் இப்போ நம்ம தான் பார்த்தோம் $98 இருக்குது இன்றைக்கி. ஸோ இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டெபிசிட் வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஓகே, நம்ம கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ஜாஸ்தி ஆகிடும். நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணுறோம், வேல்யூ நம்ம இம்போர்ட் பண்ணுற ஐட்டோட விலை வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் அவர் என்ன சொன்னார், இதில் வந்து நம்ம க்ரூட் ஆயிலில் வந்து நம்ம மெயினாக பார்க்குறது பெட்ரோல் டீசல் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சது அதுதான். அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காம்பனண்ட் அதுலேருந்து வரக்கூடிய சில கேஸஸ். ஓகே, ஸோ இப்போ அந்த கேஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபுட் அண்ட் கிராப்ஸுக்கு ஃபெர்டிலைசர் தயாரிப்போம். ஸோ இப்போ நீங்கள் இப்போ அவர் வந்து பெட்ரோல் விலை டீசல் விலை ஏறிடுச்சுன்னா இப்போ நம்மலாம் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங் தவிர இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மீட்டிங்கே கூட நம்ம வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ அதனால தான் பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார், முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு 1 இயருக்குன்னு சொன்னார். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த திங் இன்றைக்கி சர்வீஸ் பேஸ்ட் ஆகிடுச்சு நீ. ஸோ இப்போ சர்வீஸ் பேஸ்டாக இருக்கும்போது ஒரு அட்லீஸ்ட் 60 to 65% ஆஃப் த பீப்புள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணலாம், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் தவிர. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த க்ரூட் ஆயில் மட்டும் நம்ம கிடையாது. இந்த இம்பாக்டை நம்ம இப்படி வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணி கூட ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். பட் ஃபுட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து கிராப்ஸு எல்லாம் விளைஞ்சி வரணும்னா ஃபெர்டிலைசர் வேணும். ஃபெர்டிலைசருக்கு கேஸ் வேணும். அங்கே கேஸ் ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஹேபர் பாஷ்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் ஃபெர்டிலைசருக்கு உண்டான கேஸ் எடுத்து அதுலேருந்து க்ரியேட் பண்ணுறாங்க. டெக்னிக்கலாக நான் உள்ளே போக விரும்பல. ஓகே, ஸோ வெறும் பெட்ரோல் டீசல் தாண்டி இந்த க்ரூட் ஆயிலேருந்து மற்ற வெளியில் வர வேறு சில கெமிக்கல்ஸ் இதனால தேர் இஸ் கோயிங் டு பி அ பிக் இம்பேக்ட் ஆன் த வேர்ல்டு. இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா இப்போ ஃபெர்டிலைசர் இல்லைனா வேர்ல்டில் எங்கேயுமே உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. கரெக்டாக? அதனால தான் சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் வார்ன் பண்ணியிருக்காரு, ஈரான் பிரைம் மினிஸ்டர் வார்ன் பண்ணியிருக்காரு, ட்ரம்ப் வார்ன் பண்ணி எல்லாருமே வார்ன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஏன்னா இந்த சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. சண்டை போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா வீடெல்லாம் இடிஞ்சு கிடக்குது, வீட்டுக்குள்ளே போக முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? வெளியிலேருந்து வீடை கட்டி தான் உள்ளே போக முடியும் நீங்கள். ஸோ இப்போ அந்த சுச்சுவேஷன் தான் நம்ம இப்போ வந்துருக்கோம். ஓகே, இப்போ வார் நாங்கள் வந்து சின்னதாக தான் அங்கங்கே அடிச்சுட்டு இருக்காங்க. பட் இவங்க போய் அடித்த இடம்லாம் எந்த மாதிரி இடம்? வேர்ல்ட்லே இந்த ஈரானுக்கும் கத்தாருக்கும் நடுவில் இருக்க அந்த கேஸ் இது இருக்குது தெரியுமா? தட்ஸ் அ வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் கேஸ் பேங்க். நீங்கள் ஒரு பெரிய கேஸ் சிலிண்டர்னு வச்சிங்க, நீங்கள் அங்கேருந்து தான் வேர்ல்டுக்கே கேஸ் போகுது. முக்கால்வாசி கத்தார் மட்டும் 20% கேஸ் அனுப்பும். ஓகே, அப்போது உங்களுக்கு வரக்கூடிய கேஸ் பெரிய கேஸ் ரெப்பாசிட்டரியில் போய் அவன் அட்டாக் பண்ணிட்டான்னா அப்போ அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு. அந்த டேமேஜை ரிப்பேர் பண்ணுறதுக்கே கத்தாருக்கு 5 வருஷம். ஓகே, அப்போ அந்த 5 வருஷம் வரைக்கும் கேஸ் ஷார்ட்டேஜ் இருக்குமா இங்கே? இப்போ கேஸ் ஷார்ட்டேஜ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபெர்டிலைசர் கிடைக்காது. ஓகே, ஃபெர்டிலைசர் ஒன்று,
இன்னொன்று, நீங்கள் சரி எதையோ ஒன்று இயற்கை உரத்தை யூஸ் பண்ணி மரத்தை க்ராப்பெல்லாம் வளர்த்துறீங்கன்னே வச்சுப்போம். ஓகே, பெஸ்டிசைட்ஸ் அந்த க்ராப்பை வந்து நீங்கள் பெஸ்ட்டுக்கிட்டேருந்து காப்பாற்றணும்ல. ஃப்ளை அது இதுன்னு ஏகப்பட்ட இது வந்து அந்த க்ராப்பை அட்டாக் பண்ணும். ஸோ அப்போ அதை காப்பாற்றுறதுக்கு பெஸ்டிசைட்ஸ் வேணும். அந்த பெஸ்டிசைட்ஸுக்கு எகைன் உங்களுக்கு அந்த கேஸ்லேருந்து இருந்தால் தான் அந்த பெஸ்டிசைட் நீங்கள் சமாளிக்கும். ஸோ ஏன் இவ்வளோ பெரிய வார்னிங்னா, மெயினாக வந்து ஒன்று வந்து டிரான்ஸ்போர்ட்டு அதெல்லாம் ஒன்று. அது வந்து நம்மளோட இன்கம் ரெவென்யூ டெஃபிசிட்டுக்காக. செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதுதான் நான் பெருசாக பார்க்குறது வந்து ஃபுட் ஷார்ட் சப்ளை. அவர் அதில் கூட சொல்லியிருக்காரு, ஆயிலெலாம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், ஒரு மாதிரி ஒரு கண்டென்டட் லைஃப் வாழுங்கன்னு சொல்லியிருக்காரு. என்ன அர்த்தம்னா, எக்ஸாட்டிக்காக நம்ம எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிலாம் யூஸ் பண்ணால் ஷார்ட்டேஜ் ஆகிடும். எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி குக் பண்ணோன்னா கேஸ் ஷார்ட் சப்ளை வந்துடும். ஸோ அதான் அவர் சொல்கிறார். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபுட் ஷார்ட் சப்ளை இருக்கிறதுனால தான் தட் இஸ் கோயிங் டு பி பிக் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டும் நடக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து விலைவாசிலாம் ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ எல்லா விலையும் ஏறும்போது இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பை ப்ராடக்ட் மாதிரி மெயினாக வந்து இந்த கேஸஸ். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு 2 சொல்லிட்டேன். ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஃபெர்டிலைசர் கிடையாது, அதை பெஸ்ட்டுக்கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு அந்த கேஸ் தேவை. ஸோ 2 பெரிய இம்பாக்ட் ஆகிடுச்சா. 3வது பெரிய இம்பாக்ட் இதுக்கு சம்மந்தமே இல்லாதது மெமரி அண்ட் செமிகண்டக்டர். இங்கேருந்து நான் எங்கேயோ போயிட்டேன். இது 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ ஒன்று நம்ம சாப்பிட்றதுக்கே பிரச்சனை, அதுக்கு அடுத்து மெமரி அண்ட் செமிகண்டக்டர் இல்லைனா இன்றைக்கி நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து ஏஐ பேஸ் எல்லாமே வந்து அடிவாகும். ஏன்னா வேர்ல்ட்லே ஹையஸ்ட் மெமரி ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரி சவுத் கொரியா. சாம்சங்கும் எஸ்கே ஹைனிக்ஸ் இந்த 2 கம்பெனி தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த மெமரிக்கும் ஹை பேண்ட்விட்த் மெமரின்னு சொல்லுவோம். இது 2 இவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் எல்லா சர்வர்ஸ்க்கும் ரேமும் ஏஐ பேஸ்ட் கம்பெனிக்கு ஹை பேண்ட்விட்த் மெமரியும் வாங்குறாங்க. இவங்க யார்கிட்டேருந்து கேஸ் வாங்குறாங்க, கத்தார்ட்டு. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சோக் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு. ஸோ ஒரு பாயிண்டில் அவன் ஈரான் போய் அடிச்சது, ஒரு பக்கம் டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே இன்ஃப்ளேஷன் ஆகிடும், ஏன்னா பெட்ரோல் டீசலில் ஏறதுனால. இன்னொரு பக்கம் ப்ரொடியூஸே பண்ண முடியாது. நீங்கள் அதான் சில பேர் சொல்கிறாங்க, சார் ப்ரொடியூஸ் பண்ணுற வண்டியில் எடுத்துகிட்டு வந்தால் விலை ஏறும். முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணால் தானே வண்டியில் எடுத்துகிட்டு வருவீங்க நீங்கள். ஸோ அதுவே அங்கே ஸோ அப்போ அது 2ஐயும் அடிச்சிட்டாங்க. 2வது ஏஐ வச்சு தானே நீங்கள் பண்ணுறீங்க. ஏஐக்கு மெயினாக கேஸ் தேவை. கேஸ் வந்து இருந்தால் தான் நீங்கள் அந்த செமிகண்டக்டர் ஹை ஃபேப்ரிகேஷன், இந்த நானோமீட்டர் ஃபேப்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணால் கேஸ் வேணும். ஓகே, அதுக்கப்புறம் கூலிங் எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரே சைடில் எல்லாத்தையும் அடிச்சு விட்டானுங்க. ஸோ அதனால தான் இட்ஸ் கோயிங் டு பி எப்படி நடக்க போகுது. ஸோ இப்போது ஒன்று வந்து இந்த மாதிரி பேண்ட்விட்த் கம்பெனிஸ், மெமரி கம்பெனிஸ் ஷார்ட்டேஜ் நிறைய இருக்குது. ஸோ ஸ்ரீதர் வெம்பே சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, ஏன் நாங்கள் லே ஆஃப் பண்ணுறோம், எங்களால் சர்வர் வாங்க முடியல, சர்வரோட மெமரி காஸ்ட்டு பயங்கரமாக விலை ஏறிடுச்சு. ஸோ அப்போ அந்த காஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வேறு வழியில் நான் ஒரு 10 பேரை லே ஆஃப் பண்ணணுங்கிறாரு. ஸோ இப்போ மெமரி காஸ்ட் விலை குறையணும்னா சப்ளை ஜாஸ்தி இருக்கணும், கரெக்டாக. அப்போ சப்ளை ஜாஸ்தி இருந்தால் மெமரி காஸ்ட் விலை குறையும். சப்ளை குறைஞ்சினே இல்லை போகுது, அங்கே வந்து அவன் ரிப்பேர் பண்ணி கேஸ் ஃபுல்லால் வரணுங்க. ஸோ தட் இஸ் ஒய் இட் இஸ் கோயிங் டு பிகம். இது எப்படி எக்கனாமிக்கலாக அடிக்க போகுதா, இல்லை இது வந்து கண்டிப்பாக இந்த ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இந்த இம்பாக்ட் இருக்க போகுது. ஸோ அதனால தான் வந்து கேஸஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இம்பேக்ட் வந்து இப்போ உங்களுக்கு நான் ஓரளவுக்கு குளோபலாக நான் சொல்லிட்டேன். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். அதான் அவர் சொன்ன அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இதுதான். 3 மந்த்துக்கு இந்த நிலைமையில் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இன்னும் மோசமாகுமா சார்? அதாவது இப்போ வரைக்கும் இந்த ஷார்ட் சப்ளை நம்மளை வந்து இன்னும் ஹிட் ஆகலை. அதாவது இது எங்கே ஹிட் ஆகுதுன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப இந்த வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் வந்து கேஸ் கனெக்ஷனே கிடையாது அவங்களுக்கு. ஓகே, இப்போ அவங்க ஒரு கேஸ் வாங்கினா நீங்கள் 5000 ருபீஸ் ஒரு கேஸ் சிலிண்டர். ஓகே, ஸோ அவங்க வந்து எலக்ட்ரிக்கல் தான் செஞ்சாகணும். இப்போ எலக்ட்ரிக் அடுப்பில் குக் பண்ணணுன்னா உங்களுக்கு பவர் கனெக்ஷன் வேணும். ஸோ இப்போ இது வந்து ஒரு தட்டு மக்களை ஒரு விதமாக இது அஃபெக்ட் பண்ண போகுது. இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவியாக பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதாவது அவங்க பேலன்ஸ் பண்ணாமல் இருந்திருந்தாங்க. அசெட் அலோகேஷன் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸோ எவ்வளோ தூரம் அவங்க ஈக்விட்டியில் இருக்காங்க, எவ்வளோ தூரம் பாண்டில் இருக்காங்க, கோல்டு சில்வர் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 10-15% அடி வாங்கிட்டு திருப்பி மேலே ஏஞ்சி வந்துடுவாங்க. பட் 100% ஈக்விட்டியில் இருக்கவங்க, அதுவும் ஹை ரிஸ்கில் இருக்கவங்க, அவங்களுக்குலாம் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். பட் லோவர் மிடில் கிளாஸில் என்ன ஆகும்னா, கேஸ் கனெக்ஷன் இருக்கவங்களுக்கு அட்லீஸ்ட் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா ஒரு கேஸ் புக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. பட் கேஸ் கனெக்ஷனே இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க வாட்ச்மேன்லாம் இப்போ என்ன ஒரு கேஸ் சிலிண்டர் அவங்களால வாங்க முடியல. வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு புக் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா முன்னாடி ஃப்ரீயாக கிடச்சிருந்த கேஸ் இப்போ கிடைக்கல. ஸோ இது வந்து எக்கனாமிக்கலாகவும் அடிக்க போகுது, வாழ்வாதாரமாகவும் இதோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ இது வந்து இன்னும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கல, ஆனால் கீழ்த்தட்டில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இது வந்து ஸ்பெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி மாஸ் லே ஆஃப் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ லே ஆஃப் பண்ணவங்க செலவு பண்ணுவாங்களாம், பண்ண மாட்டாங்க. செலவு பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கான்ட்ராக்ஷன் வந்து எக்கானமியில் வர ஆரம்பிக்கும். எக்கனாமியில் கான்ட்ராக்ஷன் வர ஆரம்பிச்சதுன்னா கம்பெனிஸ் வந்து புதுசாக எந்த ப்ராஜெக்ட்டும் பண்ண மாட்டாங்க. அப்போது உங்களுக்கு வந்து கிரெடிட் க்ரோத் ஏறாது.
ஸோ இப்போ இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு மாதிரி என்ன ஆகும்னா இது அப்படி மேலே கீழே அப்படி போகும். பட் ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் பீப்புள் வந்து முன்னாடியே பிளான் பண்ணி இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அது இல்லைனா வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த கேஸ் சப்ளை இது இல்லாமல் இது மாதிரி தான் வந்து ப்ராப்ளம் இருக்கும். பெட்ரோல் டீசல் வந்து நம்ம ஆளுங்க எப்படியோ ஏதோ நெக்ஸ்ட் ஒரு 9 மந்த்ஸுக்கு ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் அதோட இம்பேக்ட் வந்து ஓரளவுக்கு இவங்க அப்சர்வ் பண்ணிப்பாங்க கவர்மெண்ட். பட் இருந்தாலும் ஏறிட்டே தானே சார் இருக்குது. 108 வந்துருச்சு இன்னைக்கு. இதோட இம்பேக்ட் வந்து எப்போ தெரிய ஆரம்பிக்குன்னா இன்னொரு 1 மந்த் கழிச்சு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இன்னொன்று நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 2010-13 எடுத்திங்கன்னா பெட்ரோல் எவ்வளோ இருந்தது? 140 ருபீஸ் இருந்தது. நீங்கள் முன்னாடி எடுத்து பாருங்கள், கிட்டத்தட்ட அப்போ க்ரூட் ஆயில் வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருந்தப்போ 140 ருபீஸ் இருந்தது பெட்ரோல். பட் இன்றைக்கி நம்ம 108 சொல்கிறோம். ஓகே, அன்றைக்கி ஒரு 140 ருபீஸோட வேல்யூ வந்து இன்றைக்கி 100 ருபீஸோட வேல்யூ. இப்படி தான் நான் சொல்கிறது உங்களுக்கு. ஒரு 2013 ஒரு டீ வந்து உங்களுக்கு என்ன விலை விற்றுது, இன்றைக்கி ஒரு டீ எவ்வளோ விலை விற்கிது. ஆனால் பெட்ரோல் அன்றைக்கி 140 இருந்த பெட்ரோல் இன்றைக்கி 108. ஓகே, அன்றைக்கி டாலர் இந்தியாவோட டாலர் வந்து அன்றைக்கி 50-60 ருபீஸ் இருந்தது. 50 ருபீஸ் வச்சுங்க ஆவரேஜாக. இன்றைக்கி டாலர் வந்து டபுள் ஆயிருக்கு, 96-100 ருபீஸ் வந்துச்சு. ஸோ இந்த சில சமயம் மக்கள் புரிஞ்சுக்கணுன்னு தான் நான் சொல்கிறேன். நான் பெட்ரோல் விலை ஏறி நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ரூபாயோட மதிப்பு என்ன ஆயிருக்கு? ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிருக்கு. அப்போது நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி 140 ருபீஸ் போட்டப்போ 140 ருபீஸ்க்கு நீங்கள் நிறைய வாங்கலாம். கரெக்டாக இன்றைக்கி 140 ருபீஸ்க்கு நீங்கள் என்ன வாங்க முடியும்? ஒரு டீயே நீங்கள் 30 ரூபா, நம்ம 3 டீ வாங்கலாம் நீங்கள், அவ்வளோதான். பட் 13 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு டீயோட விலை எவ்வளோ இருந்தது? 6 ருபீஸ் 7 ருபீஸ் இருந்துருக்குமா? அவ்வளோதான் இருந்துரும். ஓகே, ஸோ இதை வந்து சில சமயம் பொலிட்டிக்கலாகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. பட் மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா பணத்தோட வேல்யூ எவ்வளோ இருந்தது. ஓகே, மற்ற பொருள்லாம் விலையேறி இருக்குது, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி, பருப்பு, பால் எல்லாமே விலையேறி இருக்குது. பட் நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ விலை இருந்து இப்போ எவ்வளோ விலை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பொறுத்த வரைக்கும், பெட்ரோல் டீசலை பொறுத்த வரைக்கும் 140-150 நான் பெட்ரோல் போட்டிருக்கேன். 140 நான் போட்டிருக்கேன் பெட்ரோல் 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஹையஸ்ட் ஸ்டெப். இப்போ 108 போகிறோம். அப்போ அந்த ரூபாயோட வேல்யூ என்னங்கிறது மக்கள் தெரியும். அதுதான் மக்களுக்கு டைம் வேல்யூ ஆஃப் மணி. நம்ம ஆதன் பிஸ்னஸ் நேயர்கள் வந்து என்ன செக் பண்ணணும்னா கூகுளில் போய் டைம் வேல்யூ ஆஃப் மணி என்னங்கிறத முதல்ல படிக்கணும். அதை படித்தாலே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போது ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் பெட்ரோல் விலையும் குறைஞ்சிருக்கு. அங்கேருந்து 140லேருந்து 108 வந்து நிற்கிது. ஸோ இப்போ நீங்கள் அப்படி தான் நீங்கள் அதை பார்க்கணும். பட் இதை வந்து கிரவுண்ட் ஏற்றிருக்காங்க, வேறு வழி இல்லாமல் ஏற்றிருக்காங்க. பட் ஹிஸ்டாரிக்கலாக கம்பேர் பண்ணிங்கன்னா அது கம்மியாக இருக்குங்கிறத நான் சொல்லுவேன். ஹிஸ்டாரிக்கலாக கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. பட் நீங்கள் சொல்கிறது அந்த 140 வந்து ஒரு சில வருஷத்துக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமே பெட்ரோல் விலை வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. நம்ம ரஷ்யா கிட்ட வந்து குறைந்த விலையில தான் பெட்ரோல் வாங்கிட்டு இருந்தோம். அப்போ நமக்கு வந்து அவங்க பெட்ரோல் கம்பெனிஸ் ப்ராஃபிட், ஆயில் கம்பெனிஸ் ப்ராஃபிட் பார்த்தாலும் நமக்கு அதுலேருந்து பெட்ரோல் விலை குறைக்கவோ எதுவுமே செய்யல. அப்போத்துலேருந்தே அதே 100 ரூபாயில் தான் வச்சுருந்தாங்க. இப்போ ஏறும்போது ஆயில் கம்பெனிஸ் லாஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 108 வரைக்கும் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. மற்ற கண்ட்ரியில் வந்து 50% ஏற்றிருக்காங்க. நம்மளதுல மட்டும்தான் இந்த 8 ரூபாய் இன்னும் போக போக ஏறும்னு சொல்கிறாங்க. பட் இதுவே மக்களுக்கு ஒரு பெரிய லாஸ் தானே சார்? இல்லை, இது லாஸ் தான், கண்டிப்பாக நான் இல்லைன்னு சொல்ல. பட் அதே மாதிரி மக்களோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல. எத்தனை பேருக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், ஒரு 70% ஆஃப் த பீப்புளுக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சம்பாரிச்சதும் இன்றைக்கி அவங்க சம்பாதிக்கிறதும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஆனால் இதில் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் எடுக்கிறாங்க. ஏற்றாமையும் இருக்க முடியாது, அதே சமயத்தில் ஓவராகவும் ஏற்றக்கூடாது. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் தே ஹேவ் டு ஒரு பேலன்ஸ் ட்ரை பண்ண பார்க்குறாங்க. இல்லைனா என்ன ஆகும்னா உங்கள் ஃபாரின் ரிசர்வ் குறைஞ்சிரும். ஃபாரின் ரிசர்வ் குறைஞ்சதுன்னா ஓவராலாக பொருளாதாரம் அடி வாங்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்க வந்து ஓரளவுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது வந்துட்டு அதுக்கு தான் வந்து இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ EV 2 வீலர் ஸ்டாக்ஸ்லாம் பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஏன்னா இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய 2 வீலர் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ். இப்போ இதனால் என்ன பண்ணுவாங்க, மக்கள்லாம் ஆல்ரெடி 2 வீலர்லாம் வந்து எலக்ட்ரிக் போக ஆரம்பிச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இது வேறு வழி கிடையாது, கவர்மெண்ட்டுக்கும் வேறு வழி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி டிஃபிசிட் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறாங்க. பட் எப்படி ஓவராலாக இப்போ வந்து ரஷ்யாவிலேருந்து இன்னும் நிறைய வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கூட திருப்பி விலை இறங்கிது. பட் இன்னும் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஏதோ சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க. ஸோ தட் அவங்க இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் மாற்ற போகிறாங்கங்கிற ஒரு ரூமர் வந்துட்டு இருக்குது. ஓகே, அப்படி வந்ததுன்னா டாலர்ஸ் உள்ளே வர ஆரம்பிக்கும். டாலர்ஸ் உள்ளே வர ஆரம்பிச்சா ருப்பி கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் ஆகும். ருப்பி ஸ்ட்ரெங்த் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் நம்மளால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். இப்போ இதனால் ஒருவேளை இந்த வார் வந்து இன்னும் சில நாட்களில் முடியுதா அப்படின்னா மறுபடியும் இந்தியன் எக்கானமி மீண்டு வரதுக்கு எவ்வளோ நாள் சார் ஆகும்? மேடம், வார் வந்து ஆல்ரெடி இப்போ வாரால் பிரச்சனையே கிடையாது. அதான் உங்களுக்கு திரும்பி சொல்கிறேன். வார் சும்மா அங்கே அடிச்சு அவங்களுக்குள்ள ஒரு சின்னதாக போயிட்டுருக்கு, அவ்வளோதான். ஸோ ப்ராப்ளம் இஸ் ஏற்கனவே பண்ண டேமேஜ்னால தான். இன்றைக்கி வார் முடிஞ்சால் கூட நமக்கு அடுத்த 2-3 இயர்ஸுக்கு ப்ராப்ளம் இருக்குது. நான் சொல்கிறது இன்றைக்கி வார் முடிஞ்சால் கூட. ஸோ அதனால் நீங்கள் வாரே மக்கள் மறந்துட்டாங்க. இப்போ ப்ராப்ளம் என்னென்னா அங்கே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. அதுக்கு தான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு 2 குரூப் சண்டை போட்டு வீடை ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. வீடே கிடையாது 2 குரூப்பும்.
இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த 2 குரூப் வெளியில இருந்து கொட்டா போட்டு வெளில இருந்து அந்த வீட கட்டிட்டு தான் உள்ளே போகணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான பேஸஸ் பெட்ரோல் அண்ட் கேஸ் பேஸஸை அடிச்சிட்டாங்க. ஓகே, ஹார்மோஸில் இன்னமுமே வந்து ஃப்ரீயாக போயிட்டு வருதாங்கிறது டவுட் தான். ஏன்னா சிலதெல்லாம் விட்றாங்க, சிலது இன்னும் இதுவாக இருக்குது. ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்போ இது வந்து ஏற்கனவே பண்ண டேமேஜோட எஃபெக்ட் தான் இனிமேல் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மெயினாக கேஸ் தான். க்ரூட் ஆயில் கூட மேனேஜ் பண்ணுவாங்க. திரும்பி நான் சொல்கிறேன், பெட்ரோல் டீசல்னால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, ஒரு 60 to 65% ஆஃப் பீப்புள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணலாமா? நம்மளே வந்து இப்போ நீங்களே வந்து உங்களோட சோர்ஸ் ஃபுல்லாக வீட்டிலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா டெக்னாலஜி அந்தளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ ஒர்க் பண்ணலாம், எடிட்டிங் பண்ணி அழகாக நீங்கள் போடலாம். அதே மாதிரி எல்லாருமே ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, சர்வீஸ் ஒர்க் பண்ண எல்லாம் ஒரு 60% வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணலாமா? ஓகே, இந்தியா ஃபுல்லாக நான் எடுத்துங்க 60%. அப்போது என்ன ஆயிடுது, 60% ஆஃப் த ஃபியூயல் கன்சம்ஷன் வந்து கம்மியாகிடுதா இந்தியாவுக்கு? 50% வைங்க வச்சா இப்போ எவ்வளோ டாலர்ஸ் இந்தியா சேவ் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ அதனால தான் அதே மாதிரி அந்த டைமில் வந்து நீங்கள் வீட்டிலேருந்து வண்டியை போய் யூஸ் பண்ணலாம், டெம்பரேச்சரும் குறையும், அப்போ எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனும் குறையும். கோவிடில் பார்த்தீங்கன்னா அதான் நடந்தது. ஓகே, ஸோ அதனால் இதுக்கு பெட்ரோல் டீசலுக்கான பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை வந்து கேஸ் வராததுனால உங்களுக்கு ஒரு பக்கம் ஐடி இண்டஸ்ட்ரி ப்ராப்ளம் ஆக போகுது. ஏன்னா மெமரி அண்ட் ஏஐக்கான ஷார்ட்டேஜ் இருக்குது கேஸ்னால. இந்த பக்கம் ஃபுட் சப்ளைஸ்க்கான பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. இது இல்லாமல் நான் அந்த கேஸ் யூஸ் பண்ணி நிறைய இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறல இன்ஸ்டன்ட் ஃபுட்டு, நூடுல்ஸு, கலரிங் ஏஜென்ட்டு, ஏகப்பட்டது எதை வேணால் எடுங்க, எல்லாத்துலேயும் இந்த கேஸோட ரோல் இருக்குது. ஸோ இப்போ சடனாக இப்போ தான் புரியுது, இந்த கேஸ்னால தான் இந்த ஹோல் வேர்ல்டே ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் தினம் யூஸ் பண்ணுற பொருட்கள் இருக்குல்ல, எல்லா பொருட்களையும் நான் சொல்கிறேன் அந்த கேஸோட இம்பேக்ட் இருக்குது. ஸோ இப்போ அதனால தான் வந்துட்டு இந்த எக்கனாமிக் க்ரைசிஸை பேஸ் பண்ணி இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம தினம் யூஸ் பண்ணுற இதில் வந்து பிரச்சனை இருக்குது. அதனால தான் வந்து இப்படிலாம் சொல்கிறேன். பிரைம் மினிஸ்டர் முன்னாடியே வந்து மாஸ் பாவர்ட்டி வரும், லாக்டவுன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு சொன்னார். பட் மக்கள் கிட்ட தான் அவங்க வந்து நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்க வந்து ஐடி கம்பெனிஸ்ட்டு ஒரு ஆர்டரை போடல? அது வந்து அது என்னன்னா மேடம், ஐடி கம்பெனிஸ்க்கு சாஃப்ட் இது போயிருக்கும். ஓகே, ஐடி கம்பெனிஸ் என்ன சொல்லிட்டாங்க, அடுத்த நாளே வந்து நாங்கள் வந்து ஒரு ஹைப்ரிட் சிஸ்டமை நாங்கள் ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு ஐடி கம்பெனிஸ் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஹைப்ரிட் சிஸ்டம்னா என்னென்னா, எங்களோட எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த்து 100னா நாங்கள் ஒரு ஹைப்ரிட் சிஸ்டம், அதாவது ஒரு 30 to 40% ஆஃப் பீப்புள் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்க வருவாங்க, வேறு பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க. அதுமாதிரி நாங்கள் ஒரு பேலன்ஸ் அப்ரோச் ஆல்ரெடி நாங்கள் எடுத்துட்டோம். அதனால் இதை வந்து பிரைம் மினிஸ்டர் சொன்னது எங்களால் மேனேஜ் பண்ண முடியுங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இதை டேரெக்டாக ஆர்டராகவும் போட முடியாது. போட்டால் என்ன ஆகிடும்னா, இட் சென்ஸ் அ வீக் சிக்னல், எக்கனாமிக் எமர்ஜென்சி மாதிரி ஆகிடும். ஸோ அதெல்லாம் ஒரு சாஃப்ட் வார்னிங் மாதிரி கொடுத்தது. அதுக்கப்புறம் அது ஐடி கம்பெனிஸாக நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஹைப்ரிட் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா என்ன அர்த்தம், நாங்கள் ஆல்ரெடி பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஒரு 30% இன்றைக்கி வேலை பண்ணுவாங்க, அவங்க வந்தாங்கன்னா அடுத்த 30% வேலை பார்ப்பாங்க, வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுவாங்க. அது மாதிரி தே கேன் மேனேஜ். ஸோ அதனால் வந்துட்டு இது அவங்க வந்து அதை மேனேஜ், ஐடி பீப்புள் வந்து அதை எப்படியாவது மேனேஜ் பண்ணுவாங்க. அது ப்ராப்ளம் கிடையாது. ப்ராப்ளம் வந்து நமக்கு மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் எப்படி பண்ண போகிறாங்க, அதுதான் இங்கே ப்ராப்ளம். மெயினாக வந்துட்டு ரோட்டில் கடை வச்சுருக்கவங்க, இப்போ அவங்களுக்குலாம் ஃபுட்டு சப்ளை இல்லைனா என்ன, எங்கே இந்த ஃபுட்டு விற்பாங்க? ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ அதனால தான் அதுதான் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கே வந்து வார் முடிஞ்சுது அப்படின்னாலும் இம்பாக்ட் வந்து மறுபடியும் இந்தியா வந்து எக்கானமி நார்மல் ஆகிறதுக்கு 2 to 3 years ஆகும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் மறுபடியும் நார்மல் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் சார் ஆகும்? இப்போ வந்து நம்ம குவார்டர் ரிசல்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆகா ஓகோன்னு சொல்ல முடியலனாலும் ஒரு டீசெண்டான குவார்டர் ரிசல்ட்ஸ் எல்லா கம்பெனிஸையும் வந்துருக்கு. பட் இப்போ Q2 Q3ல வந்து இதோட இம்பாக்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த பிஸ்னஸ் டாப் லைன் குறைய ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு எல்லா ஸ்டாக்ஸ்லேயுமே அது தெரிய ஆரம்பிக்கும். மெயினாக வந்து இந்த கன்சம்ஷன் ரிலேட்டட் ஸ்டாக்ஸில் வந்து இம்பாக்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வரைக்கும் மக்கள் வந்து யாரும் இது பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா எல்லாமே கிடைக்கிது, வாங்கிட்டு போய்கிட்டு வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சப்ளை வந்து குறையும் போது பீப்புள் வில் ரியலைஸ், அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட எக்ஸ்பென்சஸை குறைக்க ஆரம்பிப்பாங்க. அதோட இம்பாக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸில் தெரிய ஆரம்பிக்கும். பட் இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஆல்ரெடி 2 வருஷமாக ஏறலை. சரி, அதுதான் இங்கே ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஆல்ரெடி கம்பெனி ஸ்டாக்ஸ்லாம் 40-50% கீழே விழுந்து தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணால் மேக்ஸிமம் ஒரு 5% மேலே கீழே போயிட்டு வந்துட்டு. ஏன்னா நீங்கள் வந்து பீக்கில் இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்ததுன்னா அது வேறு மாதிரி ஆகிடும். பட் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம 2 வருஷமாக ஏறாமல் இருக்கிறதுனால ஸ்டாக்ஸ்லாம் 50% கீழே விழுந்துருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணால் ஒரு 5% மேலே ஏறும், ஒரு 3% கீழே விழுவும், திருப்பி 10% மேலே ஏறும், ஒரு 8% கீழே விழுவும். இப்படி சைடு வைஸில் தான் இருக்கும். ஸோ அப்படி போய்ட்டுருக்கும் நமக்கு. பட் குளோபலாக பார்த்தீங்கன்னா நிறைய இம்பாக்ட் வர்றதுக்கு இப்போ குளோபலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் இம்பாக்ட் வரும். ஏன்னா அவங்களாம் கீழே விழுவே இல்லை 2 வருஷமாக. கண்ணாப்புன்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மெயினாக கொரியா எடுத்துட்டீங்க, தாய்வான் எடுத்துட்டிங்கன்னா அவங்க தான் பயங்கரமாக ஏறியாங்க. அவங்களுக்குலாம் இப்போ கேஸ் வரல, மெமரி ஷார்ட்டேஜ் இருக்குது, பேக்லாக்கே அவ்வளோ இருக்குது அவங்களுக்கு. பேக்லாக்னா என்னென்னா, ஆர்டர் கொடுத்து சப்ளை பண்ண முடியாமல் அவ்வளோ பேக்லாக்ஸ் வச்சுருக்காங்க, சாம்சங்கும் எஸ்கே ஹைனிக்ஸும். ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு டைம் எடுக்கும். அப்போ இங்கே ப்ரைஸஸ் பயங்கரமாக ஏற ஆரம்பிக்கும். அப்போ அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பபுள் ஃபார்ம் ஆகிட்டு. நேற்றுக்கு ஒரு நியூஸ் வந்து
மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களோட இன்ஜினியர்ஸை வந்து கிளாட் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ஆஃப் த பபுள்னு வந்து யூஎஸில் வந்து ஒரு ஒரு மெசேஜ் வந்து என்னென்னா, ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட்டை 3 மாதத்தில் காலி பண்ணிட்டாங்க. கிளாடுக்கு நீங்கள் பே பண்ணணும்ல, கரெக்டாக? மைக்ரோசாஃப்ட்டில் இருக்கிற இன்ஜினியர்ஸ்லாம் பயங்கரமாக அந்த கிளாடை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட $6 trillion எவ்வளவோ சொல்கிறாங்க. ஓகே, ஒரே 3 மாதத்தில் காலி பண்ணிட்டாங்க. டோக்கன்ஸ்னு சொல்லுவோம். நீங்கள் எவ்வளோ டோக்கன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டோக்கனுக்கான காஸ்ட் வந்து நீங்கள் கிளாடுக்கு பே பண்ணணும். கிளாடுக்கோ எனி ஏஐக்கு நீங்கள் பே பண்ணணும். இவங்க ஹெவியாக யூஸ் பண்ணி ஒரு வருஷம் பட்ஜெட்டை 3 மாதத்தில் காலி பண்ணிட்டாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்லிட்டாங்க, யாருமே இனிமேல் ஏஐ வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்டோட ஓன் ஏஐ யூஸ் பண்ணுங்கள், இல்லை பர்சனலாக ஏதாவது யூஸ் பண்ணிங்க, கம்பெனியில் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி மாஸ் இன்ஜினியர்ஸ்க்கு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போயே உங்களுக்கு தெரியும், தேர் இஸ் அ பிக் ஷிஃப்ட் ஹேப்பனிங். இப்போ மைக்ரோசாஃப்ட் எவ்வளோ அவங்க தான் சொன்னாங்க, நாங்கள் வந்து 30% ஆஃப் த கோட்ஸை வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டோம் ஏஐ வச்சுன்னு. அவங்களாம் சொல்லுங்கள், இன்ஜினியர்ஸ்லாம் நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்க, கம்மி பண்ணுங்கண்ணா. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக தேர் இஸ் அ பிக் ஷிஃப்ட் ஹேப்பனிங் ஆல் அக்ராஸ். இது ஒரு பக்கம் ஃபுட்டு, இது நம்மளோட லைஃப் ரிலேட்டடாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் டெக்னாலஜி பக்கமாகவும் இம்பாக்ட் ஆகிட்டு. ஸோ இது எல்லாமே எப்படி மாற போகுதுங்கிறது நம்ம வர நாளில் பார்த்தா தான் தெரியும். வார் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ்.